வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை பாட்காஸ்ட் வீடு. இந்த பாட்காஸ்ட்ல வீடு சொத்து வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான கைடன்ஸை நான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போகலாம் வாங்க. எபிசோடு 1, மைண்ட் செட் மேட்டர்ஸ். உங்க எண்ணத்தை மாத்துங்க, உங்க செயல் கண்டிப்பா மாறும். இந்த எபிசோட்ல பெரிதும் கவனிக்கப்படாத ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட் என்ன அப்படின்னா மைண்ட் செட். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது இல்லை, அதை ஓவர் கம் பண்றதுக்கான எபிசோடு தான் இது. சொத்து எங்க வாங்கணும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த கேள்விக்கு முன்னாடி உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நமக்கு சொத்து வேணும், அந்த காரணங்கள் என்னவாக இருக்குதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. அது பொருளாதார பாதுகாப்புக்காக, இல்ல உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்கணும்னா, இல்ல நான் ரெண்ட் பே பண்ணி ரொம்ப கடுப்புல இருக்கேன், எனக்கு ரெண்ட் பே பண்ண அதனால ஒரு வீடா, இந்த கேள்விய உங்களுக்குள்ள கேட்டுக்கங்க. இந்த வைக்கான பதில தான் நீங்க டாப் ரெசிடென்சியல் லொகேஷன் போக போறீங்களா, இல்ல அஃபோர்டபுளான காமன் பீஸ்ஃபுல் லொகேஷன் போக போறீங்களான்றதுக்கான பதில் கிடைக்கும். அடுத்தது அச்சம் தவிர. எல்லா பையர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பயம். இனிஷியலா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, 2 முக்கியமான பயங்கள் இருக்கும். ஒன்று, ஃபியர் ஆஃப் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். நம்ம மாசம் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கோம், எப்படி கட்ட போறோம், நம்மளால கட்ட முடியுமா, இப்படியான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல, சரியா பிளான் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுடைய வருமானம், அது எல்லாத்தையும் வச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் தவறான ஒரு முடிவு எடுத்துருவணும் அப்படின்ற பயம். இதற்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது டீப் ஸ்டடி, இல்ல எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களோட அட்வைஸை கேட்கறது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தரோவா எல்லா ஏரியாவையும் நீங்க எக்ஸாம் பண்ணலாம். ஒரு விஷயமா அமர உட்கார்ந்து நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும். பயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பெஸ்ட் வழி வந்துச்சுன்னா, அதுக்கான நாலேஜை கெயின் பண்றது, இல்லை எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை கான்டாக்ட் பண்றது. அடுத்ததா நீங்க உங்களுடைய கனவு இல்லத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். அது என்ன மாதிரியான ஒரு இடத்துல நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுல நீங்க இருக்கிற மாதிரியானது, அது ஒரு வில்லாவா இல்ல அபார்ட்மெண்டா, இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு கற்பனையா நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நெய்பர்ஹுட், உங்களோட சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தினர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு, இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு கற்பனை உங்களிடம் நிச்சயமாக இருக்க வேண்டியது. இது எல்லாமே உங்க மைண்ட் செட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வீடு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறதுக்கான சரியான மனநிலைக்கு முதல்ல ஏன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பயங்களை நீங்க ஓவர் கம் பண்ணணும். 3வது, நீங்க உங்க கனவு இல்லத்தை கற்பனை செஞ்சு பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன் டு திஸ் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட்ல காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் நம்ம பார்க்க போறோம். ஸ்டே டியூன். நன்றி.